முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்றும் பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு சென்றிருந்தார். யார் கூறியது? நான் ஏற்கனவே தெரிவித்ததை போன்று மக்கள் கட்சியை உருவாக்குகின்றனர். நான் அவதானித்துக் கொண்டிருக்கிறேன். நாட்டிற்குள் உருவாக்கப்படுகிறது என நான் ஏற்கனவே கூறினேன். ஆனால் அது இன்றும் உருவாக்கப்படவில்லை. அதனை உருவாக்கப் போவதாக அவர்கள் கூறுகின்றனர். அமெரிக்கா அனைத்து இடங்களிலும் பயன்படுத்திய சொல்லை எம்மவர்களும் பயன்படுத்துகின்றனர். நேற்று ஊடகத்தை தூற்றியமை தொடர்பில் எனக்கு கூறுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஊடகத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை தொடர்பில் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள். சிரச நன்றாகவே மௌனமாக இருக்கிறது. நியூஸ் ஒன் மிகவும் மௌனமாகவே உள்ளது. ஏன் அது? நியூஸ் ஒன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்றால் என்ன? மக்கள் இருக்கும் இடத்திலேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளது. பெயர் பலகை இருக்கும் இடத்தில் அல்ல. முன்னாள் பிரதம நீதியரசர் சரத் என் சில்வா அண்மையில் தெரிவித்த கூற்று தொடர்பில் அரசியல் பிரதிநிதிகள் இன்றும் கருத்து வெளியிட்டனர். சரத்தின் சில்வா சிரசவை தூற்றியமை தொடர்பில் நான் கவலை அடைகிறேன். ஓய்வு பெற்றதன் பின்னர் பிரதம நீதியரசர் தற்போது அரசியலில் ஈடுபடுகிறார். அவர் வீட்டிலே இருக்க வேண்டும். அவர் அன்று TNL அலைவரிசைக்கு சென்று தர்ம போதனையில் ஈடுபட்ட போது நான் மகிழ்ச்சி அடைந்தேன். சிரசவை சாடிக்கொண்டு ஊடகங்களை சாடிக்கொண்டு அரசியல்வாதிகளுக்கு பின்னால் சென்று மேடையில் ஏறுவது கவலைக்குரியது. இரண்டு கட்சிகளுக்கு தாவுவதற்கான காரணமே சரத்தின் சில்வா வழங்கிய தீர்ப்பாகும். அந்த அனைத்து சட்டங்களையும் ரணில் விக்ரமசிங்கவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் இன்று மாற்றுகின்றனர். මෛත්‍රපාල සිරිසේන මැතිතුමත් මේ සියලුම නීති වෙනස් කරනවා. சிரச அலைவரிசையின் மகாராஜாவுக்கு புலிகளை பணம் வழங்கியதாக அவர் கூறினார். அந்த கூற்றின் உண்மைத்தன்மை கண்டறியப்பட வேண்டும். முன்னாள் பிரதம நீதியரசர் தெரிவித்துள்ள இந்த கூற்றின் உண்மைத்தன்மையை மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும். அவர் சில சந்தர்ப்பங்களில் தெரிவித்த கருத்து குறித்து ஊடகங்களில் தோன்றி மன்னிப்பு கோருவார். இந்த பிரதம நீதியரசர் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கியுள்ளார். இந்த தவறுகள் மன்னிக்கக்கூடியவை அல்ல. ஆகவே இது தொடர்பிலும் ஊடகங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என நான் கூறுகிறேன். முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வா சில கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவர் எவ்வாறு கருத்து வெளியிடுகிறார் என்பதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவர் வாயிலா கதைக்கின்றார் என்று நினைக்க கடினமாக உள்ளது. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொன்றை கூறுவார். தற்போது ஒன்றை கூறியுள்ளார். தற்போது தலை சரியில்லை. எமது அதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். இந்த பிரதம நீதியரசரிடம் கவனமாக இருக்கவும்.